السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ما من يوم أفضل عند الله من يوم عرفة. صدق النبي صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று துல்ஹஜ் பிறை 9 அரஃபா தினம். ஆனால் இந்த ஆண்டு புனித காபாவிற்கு ஹஜ்ஜி செய்திருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு இன்றைய தினம் யௌமுன் நஹர், குர்பானி தினம். நம்மை பொறுத்தளவில் நாளைதான் யௌமுன் நஹர், குர்பானி தினம், தியாக திருநாள் தினம். ஆனால் இன்றைய பொறுத்த அளவில் இது அரஃபா தினமாக இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாத்திலே 3 தினங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. அதிலே ஒன்று பிறை மாதங்களில் முதல் மாதமாக வரக்கூடிய முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதத்தில் முதல் 10 ஏராளமான சிறப்புகளை இஸ்லாம் பேசுகிறது. ஏன் முஹர்ரம் மாதத்தில் முதல் 10 அந்த முதல் 10 நாட்கள் சிறந்த நாட்கள் என்று இஸ்லாம் தேர்வு செய்தது என்று சொன்னால், அதில்தான் ஆஷுரா தினம் வருகிறது. முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷுரா தினம் வருகிறது. அந்த தினத்தில் கொடிய ஃபிரௌனிடம் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாய மக்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஃபிரௌன் என்பவன் நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள். மதீனாவிற்கு வந்து அந்த ஆஷுரா தினத்தன்று நோன்பு நோற்று அதை வெற்றி தினமாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடுவார்கள். அப்ப யூதர்களும் அந்த தினத்தில் நோன்பு வைக்கிறாங்க. நாமும் முஹர்ரம் முதல் 10 ஆஷுரா தினத்தன்று நாமும் நோன்பு வைக்கிறோம். என்ன நமக்கு அவர்களுக்கு இடையே என்ன வேறுபாடு இருக்கிறது என்று கூறப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது மாற்றிக்கொள்வார்கள். என்ன சொல்வார்கள் என்று சொன்னார், அப்ப முஹர்ரம் 9, 10 2 நாளும் சேர்த்து வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஆண்டு நான் இருந்திருந்தால் நான் இதை கடைபிடிப்பேன் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மறு வருஷம் இருக்க மாட்டாங்க. அப்ப முஹர்ரம் முதல் 10க்கு இஸ்லாம் சிறப்பு கொடுக்கிறது என்று சொன்னால், அந்த முதல் 10
10வது தினம் ஆஷுரா தினம். அது வெற்றி தினமாக இருக்கிறது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடினார்கள். இன்று வரைக்கும் இந்த சமுதாயம் கொண்டாடி வருகிறது. இது ஒன்று. இரண்டாவது, புனித ரமலான் மாதம். அந்த புனித ரமலான் மாதத்தில் கடைசி 10க்கு இஸ்லாம் சிறப்பு வைத்திருக்கிறது. ஏன் சிறப்பு வச்சிருக்குது, என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த கடைசி 10ல் தான் லைலத்துல் கத்ர் வருகிறது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவு ரமலானுடைய கடைசி 10ல் இருக்கின்ற காரணத்தினால் ரமலானுடைய கடைசி 10ஐ இஸ்லாம் சிறப்பான 10ஆக தேர்வு செய்திருக்கிறது. மூன்றாவது, இந்த நடப்பு மாதம், இந்த துல்ஹஜ்ஜி மாதம், துல்ஹஜ்ஜி மாதம் முதல் 10, ஒன்றிலிருந்து இன்று 9, நாளை 10. இந்த முதல் 10க்கு இஸ்லாம் சிறப்பு கொடுக்கிறது. ஏன் சிறப்பு கொடுக்கிறது அப்படின்னா, இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள் ஒரே நேரத்தில் சங்கமிக்கக்கூடிய அந்த நாள் என்பது துல்ஹஜ்ஜி 1லிருந்து 10 வரைக்கும் தான். கலிமா தய்யிபா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி. வேற எந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட 5 கடமைகள், இஸ்லாத்தினுடைய 50 தூண்கள் ஒருபோதும் சங்கமிக்க முடியாது. இந்த மாசத்துல நோன்பு வைக்கலாம்னா நோன்பு வைக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது ஒரு செய்தியை தெரிவிப்பாங்க. இந்த செய்தி அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நற்செயல்களை ஒருபோதும் விடவே மாட்டார்கள். அந்த 4ல ஒன்று என்ன அப்படின்னா, ஃபஜ்ருடைய அந்த முன் சுன்னத்தை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடவே மாட்டார்கள். 1. இரண்டாவது, முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் ஆஷுரா தினத்தினுடைய நோன்பை விடவே மாட்டார்கள். 3வது, ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீர், பௌர்ணமி தினங்களாக இருக்கக்கூடிய பிறை 13, பிறை 14, பிறை 15 ஆகிய 3 நாட்களில் நோன்பு நோற்பதை விடவே மாட்டார்கள். 4வது என்ன அப்படின்னா, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜி மாதத்தில் 1லிருந்து 9 நாள் வரைக்கும், 10வது நாள் பெருநாள், நோன்பு நோற்பது ஹராம். அப்போ துல்ஹஜ்ஜி முதல் 10ல 1லிருந்து அந்த 9 நாள் வரைக்கும் நோன்பு நோற்பதை விடவே மாட்டார்கள். அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த மாசத்துல நோன்பு வைக்கலாம், இந்த மாசத்துல ஹஜ்ஜி செய்யலாம், இந்த மாசத்துல ஜகாத் கொடுக்கலாம்னா அழகா கொடுக்கலாம். ரமலான்ல தான் கொடுக்கணும் கட்டாயமா? ரமலான்ல கொடுத்தா ரெட்டிப்பான மடங்கு. அப்ப இந்த துல்ஹஜ்ஜி முதல் 10 ஏன் சிறப்பான 10 என்று சொன்னால், 1லிருந்து அந்த 10 தினங்களிலும் இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள் சங்கமிக்கின்ற காரணத்தினால் இதுதான் சிறந்த 10 என்று அல் குர்ஆன் பறைசாற்றுகிறது. சூரத்துல் ஃபஜ்ர் அல்லாஹ் சொல்றான், வல் ஃபஜ்ரி, அதிகாலையின் மீது சத்தியம். எந்த அதிகாலை? இன்று ஒரு அதிகாலை பிறந்து விட்டது, நாளை பிறக்க இருக்கிறது, நாளை மறுதினம் பிறக்க இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வந்து கொண்டே இருக்கிறது. எந்த அதிகாலையின் மீது சத்தியம்? இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தப்சீர் செய்கின்ற பொழுது, யௌமுன் நஹர், துல்ஹஜ்ஜி பிறை 10ஆம் நாள் பெருநாள், அந்த பெருநாளில் விடியக்கூடிய அதிகாலை, வல் ஃபஜ்ரி அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப பெருநாள்
அப்ப தியாக திருநாள் பெருநாளுடைய அந்த ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலையாலின் அஸ்ரின் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. எந்த 10 இரவுகள், எந்த 10 தினங்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தப்சீர் செய்கின்ற பொழுது துல்ஹஜ் முதல் 10, இந்த முதல் 10 தினங்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறான். அப்போ துல்ஹஜ் முதல் 10 அது சிறந்த 10ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்கிறான். வஸ்ஸஃபி இரட்டைப்படையின் மீது சத்தியம். 1னா ஒற்றைப்படை, 2னா இரட்டைப்படை. துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள், 10வது நாள் இரட்டைப்படை. அப்ப இரட்டைப்படையின் மீது சத்தியமாக. அப்ப துல்ஹஜ் 10ஆம் நாளின் மீது சத்தியமாக. வல்வத்திரி ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக. இன்று நம்மை பொறுத்த அளவில் துல்ஹஜ் பிறை எத்தனை? 9. 9 என்பது ஒற்றைப்படை, 10 என்பது இரட்டைப்படை. அப்போ 9 என்பது இரட்டைப்படை, 9 என்பது ஒற்றைப்படை. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் வல்வத்திரி, ஒற்றைப்படையின் மீது சத்தியம். அப்படின்னா அரஃபா தினத்தின் மீது சத்தியமாக. கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்திலேயே சிறந்த நாட்கள் துல்ஹஜ் பிறை முதல் 10 நாட்கள். அதிலும் சிறந்த நாள் என்ன நாள் தெரியுமா? இன்றைய தினம், அரஃபாவுடைய தினம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்னு ஹிப்பான் எனும் நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அஃதலுல் ஐயாமி யௌமு அரஃபா, நாட்களிலே சிறந்த நாள் அரஃபா தினமாக இருக்கிறது. இதுதான் சிறந்த நாள் என்று எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் அரஃபாவை விட சிறந்த ஒரு நாள் வேற எதுவுமே கிடையாது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜினாலே அரஃபா தான். அப்ப மற்ற தினங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அரஃபாவுடைய தினத்திற்கு இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் சிறந்த தினம் அரஃபா தினமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யன்ஸிலுல்லாஹு தஆலா இலா ஸமாஇத் துன்யா, 7 வானங்கள் இருக்கிறது. இந்த முதல் வானம் இது உலகத்தின் வானம், துன்யாவினுடைய வானம். இந்த முதல் வானத்தின் பக்கத்தில் இறைவன் அரஃபா தினத்தன்று இறங்கி வருகிறான். முதல் வானத்தில் வர்றான். இன்று அரஃபா தினம் வந்து ஃபயுபாஹி பி அகிலில் அர்தி அகிலஸ் ஸமா, அரஃபாவில் குழுமி இருக்கிறார்களே அந்த ஹாஜிகளை பற்றி அல்லாஹ் வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடத்திலே பெருமை பாராட்டி பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், எனது வானவர்களே, அரஃபாவில் குழுமிருக்கக்கூடிய எனது அடியார்களை பாருங்கள், பரட்டை தலையாக இருக்கிறார்கள். முடி வெட்டக்கூடாது, இஹ்ராமுடைய ஆடையில நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. ஏன் இஸ்லாம் இந்த தத்துவத்தை சொல்லுகிறது அப்படின்னா, இஹ்ராமுடைய ஆடை அணிந்த பிறகு அல்லாஹ் அந்த உடலை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான். அப்போ ஒரு சின்ன ஒரு நகமாக இருந்தாலும் சரி, சின்ன முடியாக இருந்தாலும் சரி, அதற்கும் அல்லாஹ்விடத்திலே நரக பாதுகாப்பு கிடைக்கிறது. எனவே தான் நகங்கள் வெட்டக்கூடாது, முடிகள் வெட்டக்கூடாது என்று இஹ்ராமுடைய நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஃபாலோ பண்ணி குர்பானி கொடுக்கக்கூடிய நாமும் குர்பானி கொடுக்கிற வரைக்கும் நகத்தை வெட்ட மாட்டோம், முடிகளை களைய மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த சிறு ரோமத்திற்கு கூட நரகத்தின் விடுதலை கிடைக்கிறது, வெட்ட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், எனது அடியார்களை பாருங்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் என்னிடத்திலே, புழுதி படிந்தவர்களாக, பரட்டை தலையுடன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று எனது அடியார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள். அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகிறான்.
அப்ப கண்ணியமிக்கவர்களே, சிறந்த தினம் அரஃபா தினமாக இருக்கிறது. அரஃபாவிலே கேட்கப்படக்கூடிய துஆ கபூல் செய்யப்படுகிறது. அரஃபா தினத்தில் அரஃபா மைதானத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ. நேற்று ஹாஜிகளுக்கு அரஃபா, இன்னைக்கு நமக்கு அரஃபா. அப்ப அரஃபா மைதானத்தில் கேட்கப்படக்கூடிய அந்த துஆ கபூல் செய்யப்படுகிறது. அரஃபா தினத்தில் நாம் இருக்கிறோம். நாம் இந்த தினத்தில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அப்ப துஆவிலே சிறந்த துஆ அரஃபா தினத்தன்று கேட்கப்படக்கூடிய துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப துஆவிலே உயர்ந்த துஆ அரஃபா தினத்தன்று கேட்கப்படக்கூடிய துஆ. மற்ற நாட்களில் கேட்கக்கூடிய அந்த துஆவை விட அரஃபா தினத்தன்று கேட்கப்படக்கூடிய அந்த துஆ இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுவும் சிறந்த துஆவாக இருக்கிறது. இன்னைக்கு நாம என்ன துஆ கேட்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். திருமதியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. துஆவில் சிறந்த துஆ அரஃபா தினத்தன்று கேட்கப்படக்கூடிய துஆ. என்ன துஆ கேட்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வ கைரு மா குல்து அன வன் நபிய்யூன மின் கபலி. நானும் எனக்கு முன் வாழ்ந்து சென்ற எல்லா நபிமார்களும் அரஃபா தினத்தன்று துஆ கேட்டிருக்கிறாங்க. அரஃபா, இந்த அரஃபாவுடைய நாள் பேசிட்டே இருக்கலாம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே 4 மாதங்களை போர் தடை செய்யப்பட்ட கண்ணியமான மாதங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். குர்ஆன்ல சொல்றான் 4 மாதங்கள். அந்த 4 மாதம் என்னது? துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், 4வது மாதம் ரஜப். இந்த 4 மாதங்கள். அப்ப அரஃபாவுடைய தினம், அப்ப உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இந்த சங்கையான மாதங்கள் இருக்கிறது, அரஃபா தினமும் இருக்கிறது. அப்ப நானும் எனக்கு முன் வாழ்ந்து சென்ற நபிமார்களும் அரஃபா தினத்தில் கேட்ட அந்த பிரார்த்தனை தான் சிறந்த பிரார்த்தனை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செஞ்சாங்க? மற்ற எல்லா நபிமார்களும் அரஃபா தினத்தன்று என்ன துஆ செஞ்சாங்க அப்படின்னா, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் சிறந்த துஆ. இன்றைய தினத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆவில் சிறந்த துஆ என்ன துஆ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய நபிமார்களும் கேட்ட இந்த துஆ, லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுந்தவன் இறைவனை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை, வஹ்தஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையேதும் கிடையாது, லஹுல் முல்கு, ஆட்சி அதிகாரம் யாவும் அவனுக்கே சொந்தம், வலகுல் ஹம்து, புகழ் யாவும் அவனுக்கே சொந்தம், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்தின் மீது ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். இந்த துஆவை தான் கேட்கணும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். அப்ப இன்றைய தினத்தில் நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ நாமும் கேட்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இது எப்படிப்பட்ட தினம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில மிக முக்கியமானது 4 அம்சங்கள். ஒன்று இஹ்ராம், 2வது அரஃபா, 3வது ஹஜ்ஜுடைய தவாஃப், 4வது ஹஜ்ஜுடைய சஃபா மர்வா சாய். இந்த 4 தான் ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமானது. இந்த 4ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் இடத்தை தருவது என்ன தெரியுமா? அரஃபாவுக்கு தான் முக்கியத்துவம் தர்றாங்க. இஹ்ராமுக்கோ அல்லது தவாஃபுக்கோ அல்லது சஃபா மர்வாவுக்கு மத்தியில் சை செய்யறது, இது ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமானது. இதையெல்லாம் எடுத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜினாலே அரஃபா தான். அரஃபாவில் தங்கினா போதும், கடந்து சென்றால் போதும், நின்றால் போதும், நடந்தால் போதும், 1 மணி நேரம் தங்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே போனா போதும், அரஃபாவை கடந்து போனாலே அவருடைய ஹஜ்ஜி நிறைவேற்றி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு யஅமர்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜிலே நான் கலந்து கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே தங்கினார்கள். நஜித் தேசத்திலிருந்து சில மனிதர்கள் வந்து அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, ஃபகாலு யா ரசூலல்லாஹ் கைஃபல் ஹஜ்ஜு, ஹஜ்ஜினா எப்படி, ஹஜ்ஜி எப்படி இருக்க வேண்டும், எப்படி செஞ்சா ஹஜ்ஜி அப்படின்னு அவர்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜினா அரஃபா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, இந்த அரஃபா தினத்தில் அரஃபா மைதானத்தில் பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஹாஜிகளுக்கு நேற்று அரஃபா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது. இன்னைக்கு நமக்கு அரஃபா தினம். அரஃபா தினத்தன்று அடியார்களுடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, இஷ்ஹத் யா மலாயிகதி, வானவர்களே, எனது வானவர்களே, நீங்கள் சாட்சியாக இருங்கள், அன்னி கது கஃபர்து லகும், நான் ஹாஜிகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள். அப்ப அரஃபா தினத்தன்று பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, இந்த அரஃபாவுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நரக விடுதலை. ரமலானிலும் கடைசி 10 நரக விடுதலை கிடைக்கும். அதை விட கூடுதலான நரக விடுதலை அரஃபா தினத்தில் தான் கிடைக்கும், இன்னைக்கு தான் கிடைக்கும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மாமின் யௌமின் அக்ஸர மின் ஐ யுக்திகல்லாஹு ஃபீஹி அப்தம் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அரஃபாவை விடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலிருந்து நரக கைதிகளை இந்த தினத்தை போன்று வேறு எந்த தினத்திலும் அதிகமாக விடுதலை செய்ததே கிடையாது. அரஃபாவில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான அந்த நரக கைதிகளுக்கு விடுதலை கிடைக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? நரக விடுதலை கேட்கணும், நமக்கு கேட்கணும், காலம் சென்ற நமது பெற்றோருக்கு கேட்கணும், நமது மூதாதையர்களுக்கு கேட்கணும். நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது. நமக்கு விலாசம் தந்தவர்கள் நமது பெற்றோர்கள். நாம நல்ல நாளைக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு நாம அப்படி இருக்கக்கூடாது. பெற்றோருக்காக அரஃபா தினத்தில் துஆ கேட்கணும், நரக விடுதலை பற்றி கேட்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தர்றாங்க. மேலும் இந்த அரஃபா தினத்தின் மீது அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியம் செய்கிறான். சூரத்துல் புரூஜ் இருக்குது, வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியம். வாக்களிக்கப்பட்ட நாள் என்னது? யௌமுல் கியாமா. அது உண்மையிலே வரும், கியாமத் நாள் உண்மையிலே வரும். அப்ப வாக்களிக்கப்பட்ட நாள் என்பது யௌமுல் கியாமா. அதற்கு அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஸாஹிதின் வமஸ்ஹூத், சாட்சியின் மீது சத்தியம். சாட்சினா யௌமுல் ஜும்மா, ஜும்மா என்பது சாட்சி, நமக்கு சாட்சி சொல்லும். வஸாஹிதின் வமஸ்ஹூத், சாட்சி சொல்லப்பட்டதின் மீது சத்தியம். சாட்சி சொல்லப்பட்டதுன்னா அரஃபா தினம். இப்ப இந்த அரஃபா தினத்தின் மீது எல்லாம் வல்ல அல்லாஹ் சத்தியம் என்று சொல்லுகிறான். அரஃபா என்பது நமக்கு பெருநாள். அரஃபா என்பது நமக்கு என்னது? இந்த சமுதாயத்திற்கு பெருநாள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப பெருநாள்ல நோன்பு வைக்க கூடாத? நோன்பு வச்சிருக்கிறோமே. உண்மையான பெருநாள் 2 பெருநாள், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். அது போக வெள்ளிக்கிழமையும் நமக்கு பெருநாள், அரஃபாவும் நமக்கு பெருநாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதாவது ஐயாமுத் தஷ்ரீக், பிறை 11, 12, 13 அந்த 3 நாளும் பெருநாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இன்ன யௌம அரஃபா, அரஃபாவுடைய தினம். வ யௌமுன் நஹர், அப்ப குர்பானியினுடைய தினம். வ ஐயாமுத் தஷ்ரீக், அப்ப பிறை 11, 12, 13. இப்ப இந்த 5 தினங்களும் ஈதுனா, நமக்கு பெருநாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமக்கு பெருநாள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இது பெருநாளாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்தை எப்ப பரிபூர்ணப்படுத்தினான்? இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில்
அரஃபா மைதானத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அதாவது அரஃபா தினத்தில் வெள்ளிக்கிழமை வந்த ஹஜ் அக்பர், பெரிய ஹஜ்ஜின்னு அர்த்தம். அரஃபா நாளும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றா வந்த என்ன அர்த்தம்? யௌமுல் ஹஜ்ஜுல் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ்ஜுடைய காலத்தில் அரஃபா எப்போ வந்துச்சு? வெள்ளிக்கிழமை வந்துச்சு. அப்ப அந்த வெள்ளிக்கிழமை அன்று, அந்த அரஃபா தினத்தன்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். அல் யௌம அக்மல்து தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தில் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். உங்கள் மீது எனது அற்கொடையை நிறைவாக ஆக்கிவிட்டேன். உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டு விட்டேன். இதுதான் கடைசியாக இறங்கிய வசனம். அப்ப அல்லாஹ் அரஃபா தினத்தன்று தான் இந்த மார்க்கத்தையே பூர்த்தி செய்தார், வேற எந்த தினத்திலும் பூர்த்தி செய்யவில்லை. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப அரஃபா என்பது எவ்வளவு பெரிய சிறந்த தினமாக இருக்கிறது. அரஃபா தினத்தன்று நோன்பு குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அரஃபா தினத்தன்று நோன்பு நோற்பது கடந்த ஆண்டு வரும் எதிராண்டு ஆகிய 2 ஆண்டுகளுக்கு நிகழக்கூடிய சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். கண்ணியமிக்கவர்களே, ஹாஜிகள் நோன்பு நோக்க முடியாது, நோன்பு நோக்க கூடாது. ஹஜ்ஜி செல்லாதவர்கள் அரஃபா தினத்தன்று நோன்பு நோக்க வேண்டாம். இன்னொரு அரஃபாவுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அல்லாஹ் நம்மளை படைச்சிட்டு நமது முதுகு தண்டுகளிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்து விட்டு அவருடைய முதுகு தண்டிலிருந்து இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் பிறக்க செய்து அவர்களிடத்தில் ஒரு உறுதிமொழியை எடுத்தார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், 7வது சூரா 172வது வசனம் நீங்க படிச்சு பாருங்க. அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களது இரட்சகன் அல்லவா என்று அல்லாஹ் உறுதிமொழி கேட்கிறான். நாம எல்லாம் என்ன சொன்னோம்? காலு பலா. எல்லா மனிதர்களும், குப்புசாமியா இருக்கட்டும், கந்தசாமியா இருக்கட்டும், எல்லாருமே. அப்ப மனிதர்கள் யாவருமே காலு பலா, ஆமா நீதான் எனது இரட்சகன் என்று மனிதன் சாட்சி சொன்னான். இந்த சாட்சி சொன்னதை, இந்த உறுதிமொழிய அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? எழுதி பாதுகாத்து ஹஜருல் அஸ்வதின் மீது வைத்தான். எதன் மீது வச்சான்? இப்ப ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுதாங்களா இல்லையா? அப்போ நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய, நாம இறைவனுடைய அடிமை, இறைவன் நமது எஜமானன் என்ற அந்த உறுதிமொழியை அல்லாஹ் எடுத்து ஒரு தோலின் மீது எழுதி அதை பாதுகாப்பாக எதன் மீது வைத்தான்? ஹஜருல் அஸ்வதின் மீது வைத்தான். இப்போ ஹஜருல் அஸ்வத் எங்க இருக்குது? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹஜருல் அஸ்வதுக்கு நாளை மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 கண்களை கொடுப்பான், 2 உதடுகளை கொடுப்பான், ஒரு நாவை கொடுப்பான். இந்த உறுதிமொழியை எவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த ஹஜருல் அஸ்வத் சாட்சி சொல்லும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவாப் செய்கின்ற பொழுது தவாஃபினுடைய ஆரம்பத்தில் என்ன செய்வாங்கன்னா ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவாங்க. இந்த ஹஜருல் அஸ்வத் ஒரு 450 கிராம் இருக்கும். அந்த ஹஜருல் அஸ்வத் கல் எவ்வளவு இருக்கும்? 450 கிராம். கருப்பா இருக்கும். இந்த காய வில்லைகள் இருக்கு பார்த்தீங்களா, துண்டு துண்டா அப்படி பதிக்கப்பட்டிருக்கும். அதன் மீது முத்தம் கொடுப்பது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொல்லுவார்கள், ஹஜருல் அஸ்வதே, உன்னால் எந்த பயனும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள், எனவே நானும் முத்தமிடுகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது பக்கத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்க எப்படி இப்படி சொல்லலாம்? ஹஜருல் அஸ்வதின் மூலமாக எந்த பயனும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது என்று எப்படி சொல்லலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஹதீஸ்ல என்ன சொல்லிருக்கிறாங்க தெரியுமா? ஹஜருல் அஸ்வத் சாட்சி சொல்லும், ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டவருக்கு சாட்சி சொல்லும், அல்லாஹ்வை வணங்கியவருக்கு சாட்சி சொல்லும். நாளை ஹஜருல் அஸ்வத் கல், அந்த கல் கொண்டு வரப்படும், அதற்கு 2 கண்கள் கொடுக்கப்படும், 2 உதடுகள் கொடுக்கப்படும், ஒரு நாவு கொடுக்கப்படும். யாரு இந்த ஒப்பந்தத்தை
மீறுகிறாரோ அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும். இணை வைத்தால், இறைவனை மறுத்தால், இறைவா உன்னை மறுத்து விட்டான், இவனுக்கு எதிராக சாட்சி சொல்கிறேன் என்று சாட்சி சொல்லும். யார் இறைவனுடைய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லும் என்று சொல்லி, வைது அகத ரப்புக மின்பனி ஆதம மின் துகூரிஹிம் துர்ரியத்தகும் வஸ்கதகும் அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா ஷஹீதனா என்ற வசனத்தை ஓதி காட்டிய பிறகு, அப்படியா, இதன் மூலமாக பயனும் உண்டா பாதிப்பும் உண்டா, எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது கருத்தை வாபஸ் வாங்குவார்கள். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, இன்றைய அரஃபா தினம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தினம். இந்த தினத்தினுடைய சிறப்புகளை நாம் ஒட்டுமொத்தமாக பெறுவோமாக. நாளை பெருநாள் தினம். அந்த பெருநாள் தினத்தில் குர்பானி கொடுப்பது கோடிகளை செலவு செய்வதை விட குர்பானி கொடுப்பது தான் சிறந்தது என்பதையும் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. துல்ஹஜ் முதல் 10 நாளையோடு முடிவடைகிறது. நாளைக்கும் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்து இறைவனுக்கு பிரியமான நல்லடியார்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி